EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 வணக்கம் சார். திருச்சியில விஜய் அவர்கள் இந்த தொகுதியில அதற்கு மாற்றாக இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிற்க வாய்ப்புள்ளதா ஒரு பேச்சு உண்டு. அவர் வந்தாருன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் களத்துல மாறும்? ஒன்றும் விசேஷமாக மாறாது. ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. அதாவது விஜயை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அங்கே நீங்கள் வந்து விஜய் அவர்கள் என்ன தேர்ந்தெடுத்திருப்பாருன்னா, இவர் வந்து க்ளூ கொடுத்துட்டாரு, இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனால் நம்ம ராகவா லாரன்ஸ் அவருடைய வீடியோவில் வந்து நம்ம ஒரு க்ளூ எடுத்துக்கிறோம். அதில் என்ன எடுத்துக்கிறோம்னா, முதல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தையே திருச்சி கிழக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் நான் வந்து எங்கள் அண்ணன்றாரு, என் பார்ட்னர்ன்றாரு, நண்பர்ன்றாரு, வா போன்னு சொன்னேன்றாரு, எல்லாமே சொல்கிறார். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் நமக்கு வந்து தெரியுது. அதனால் அவர் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. நீங்கள் வந்து அவர் உரிய நேரத்தில் அறிவிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது நமக்கு. அதனால் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரியுது. நம்ம வந்து அன்லஸ் அன்டில் சம் மிராக்கிள்ஸ் ஹேப்பன், நமக்கு வந்து திருச்சி கிழக்கில் தாவேகா சார்பாக திரு ராகவா லாரன்ஸ் போட்டிடுவார்னு புரிஞ்சுக்கலாம். அதில் வேறு ஏதாவது சேஞ்ச் நடந்தாலே தவிர. அப்போ வந்து விஜயை வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ லாரன்ஸ் அப்படிங்கிற பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த ராகவா லாரன்ஸுங்கிற ஃபெமிலியாரிட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ரூலிங் பார்ட்டியாருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து அவருக்கு என்னென்னா, திரு விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றி தேவைப்படுகிறது. ஒரு டேக்கன் கிராண்டட் வெற்றி இல்லை. நீங்கள் வந்து நம்ம திருச்சி கிழக்கில் தோத்தா அது ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் தோத்த மாதிரி வந்து கணக்காகிடும். ஏன்னா விஜய் நின்று வென்ற தொகுதி. அப்போ நீங்கள் அங்கே நின்றுருக்கீங்க, தோத்துட்டீங்க, தாவேக்காக்கு மக்கள் ஆதரிக்கலை. நீங்கள் பாருங்கன்னா அங்கே மைனாரிட்டி ஓட்டெலாம் அங்கே நிறைய இருக்குது. அப்போ அந்த கால்குலேஷன்லாம் கொண்டு வந்துருக்கலாம். இன்னும் மிச்ச 4 தொகுதிக்குமே வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ 5க்குள்ள வந்து இப்போ வந்து 5 எலெக்ஷனில் 5 சட்டமன்ற தொகுதியில் பை எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் 5ல் 2வது வென்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர் வந்து 5 வெல்ல ட்ரை பண்ணுவார். 3 வென்றுட்டா சூப்பர். 2வது வென்றா தான் மீசியில் மண் ஓட்டாது. 2 வென்றாரு, 2 கூட வெல்லலை அப்படின்னா அதையே ஒரு செட்பேக். 5க்கு 4 தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே பெரிய செட்பேக் ஆக்கிடுவாங்க. ஸோ 5க்கு 5 வெல்ல வேண்டிய உத்தரவாதம் அவருக்கு இருக்கு. மிச்சம் 4ல் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மதுராந்தகமோ அம்பாசமுத்திரமோ இதில் எல்லாமே ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் தான் ராஜினாமா பண்ணி இப்போ அவங்க கட்சியில் சேர்ந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கே திரும்ப சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அப்போ அவங்க திரும்ப நிற்கணும். அங்கே அந்த 5ல் அந்த 4ல் அந்த 3 வந்து தாவேக்கா 3வது இடம் போன தொகுதிகள், அம்பை மாறான தொகுதிகள்லாம் தாவேக்கா 3வது இடத்துக்கு தான் போயிருச்சாங்க. ஏடிஎம்கே வென்று டிஎம்கே நின்று பிற தாவேக்கா 3வது இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க மேக்கப் பண்ணி ஜெயிக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ 5க்கு 5வது ஜெயிச்சிடணும், 4, 3, 2 கீழே போய் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் ராகவா லாரன்ஸை திருச்சி கிழக்கில் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, ஆனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலையை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தது எப்படி ஏற்றுக்கலாம்? ஏன் பேசணும்? இல்ல, ஏன்னா இவருமே காலையில் இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் கும்மிடி பூண்டி தான் உள்ள வந்தா நீ அண்ணாமலை பத்தி பேசினா தான் உள்ளே விடுவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அதில் அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன பகையா நட்பா என்ன ஒண்ணுமே இல்லையே. அவர் நான் அரசியலுக்கு இறங்கலாமான்னு சொல்ல வர்றாரு. அவர் நான் தாவேக்கா பக்கம் போவா, நான் திமுக பக்கம் போவான்னு கேட்கல. அவர் வந்தாருன்னா தாவேக்கா பக்கம் தான் போவார். உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு தாவேக்கான்னு ஒன்று கட்சி இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. நாளைக்கு வந்து இவர் ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன், டிஎம்கே தோத்துருச்சு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அவர் ரொம்ப கிளியராக நான் அரசியலுக்கு வர போகிறேன், நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா வைக்கலாமா தான் கேட்குறாரு. அப்போ அது வந்து ஏன் நீங்கள் அண்ணாமலை பற்றி பேசணும்? ஏன் நீங்கள் வந்து நரேந்திர மோடி பற்றி பேசலை? நீங்கள் கேட்கல. ஏன் நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரனை பற்றி பேசலை? ஏன் அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசலை? அதில் ஒன்றுமே இல்லையே. ஓகே, இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் விஜய் அவர்கள் மேலே இருக்குது. ஏன்னா நிதி ஆயோக் கூட்டம் முடியுது, உடனே ஒரு புனித யாத்திரைகள் செல்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில், அதாவது புனித யாத்திரை இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு? ஒரு கேள்வி திருப்பி மக்கள் கிட்ட வந்து எழுது சார். புனித யாத்திரை போகிறது வந்து அவருடைய உரிமை. அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னுடைய பேரை வச்சிருந்தா கூட கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறதுன்னு அவருடைய பெருந்தன்மையை, இந்தியாவோட உண்மையான மத நல்லிணக்கத்தன்மையை, இந்தியர்கள் ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத, நாம் வந்து நாகூர் தர்காவுக்கு போவோம், நாம் வந்து வேளாங்கண்ணிக்கு போவோம், நாம் வந்து திருப்பதிக்கும் போவோம். இதுதான் நம்முடைய கேரக்டர். மற்றவர்கள் போகிறார்கள் இல்லையாங்கிறது அவர்கள் சார்ந்தது. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு முன்னிறுத்தி அவர் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறார், திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம், அவருடைய தனிப்பட்ட விஷயம். நோ ஒன் ஹேஸ் த ரைட் டு கொஸ்டின் இட். நோ ஒன் ஹேஸ் ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்குது, அவர் சட்டவிரோதமாக செயல்பட்டார்னு சொல்லுங்கள், நம்ம கட்டாயமாக தண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் இருக்குது? நீங்கள் ஜெயலலிதா வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் ஆட்சிக்கு உட்கார வச்சிட்டிங்களா? சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெய்லி பேட்டி கொடுத்து ஆட்சியில் உட்கார வச்சுருவீங்களா? மக்களுக்கு அப்போ உங்கள் பேட்டி தான் தேவையா? அது உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்? வேலை பாருன்னு எதிர்பார்க்கணும். முதலமைச்சர் நீ டெய்லி பேட்டி கொடுன்னு எதிர்பார்க்கல. எனக்கு பேட்டி கொடுத்தா சந்தோஷப்படுவேன், சரிங்களா? அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் அது மேண்டேட் இல்லை. நீங்கள் பேட்டி நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரா? நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கணுமா வேலை பார்க்கணுமா? அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார்.
பேட்டி கொடுத்து இதுலயுமே ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல விவரம் இல்லை, நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சினிமா பார்த்தா கூட நீங்க விஜய் பார்த்து அந்த பக்கம் வந்துடணும். நீங்க திரு ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்குறார். முந்தானேத்து கூட திருவண்ணாமலையில் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து ஆய்வு கூட்டம் நடத்தினார், பண்ணியிருக்காரு. திரு நிர்மல்குமார் போராடம்புற மதுரை, அது அண்ணாமலை மாதிரி பேட்டி கொடுக்குறார். மதுரைக்கு பேட்டி கொடுக்குறார், சென்னையில் பேட்டி கொடுக்குறார். திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி கொடுக்குறார். திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் மருத்துவக் கல்லூரியாக போயிட்டு இருக்கார். செங்கல்பட்டு மருத்துவ முந்தானத்தை போய் பார்த்தார், அங்கே போய் பேட்டி கொடுத்துட்டு செங்கல்பட்டு மருத்துவக் நாங்கள் எப்படி ஆக முடியும் அங்கே வந்து கேட்கப்படுற பொலிட்டிக்கல் கேள்விக்கும் பதில் சொல்றார். திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அங்கே வந்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆய்வு கூட்டம் முடிச்சுட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அங்கே வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் பாலியல் வன்முறைக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கவலை, அந்த பொலிட்டிக்கல் கேள்விக்கும் பதில் சொல்றார். யார் பதில் சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல இந்த அமைச்சர்கள் கிடையாது சார். இப்போ வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு, அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் நீங்க தான் இவ்வளவு நேரம் கேட்டீங்க, கூட்டம் நடந்துச்சு தெரிய போய் தான் கேட்டீங்க. மோடி அவர்களையும் சந்திக்க போனார் முதல்ல. அந்த மோடி உங்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரா? என்ன மோடி உங்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரா? இல்ல அப்புறம் என்ன நடந்தது? நீங்க மோடி, நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன நடந்துச்சுங்கிற நீங்க ஃபுல் கேள்வி கேட்டீங்க. எப்படி கேட்டீங்க? அவருடைய ஸ்பீச் காப்பி வெளியே இருக்கு, அவர் என்ன பேசினான்னு தெரியுமே, பிரதமர் பார்த்து என்ன கோரிக்கை வச்சு எல்லாமே தெரியுமே. அப்புறம் அவர் தான் சொல்லணும். இது நம்முடைய டைம் பாஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். யூ கேனாட் கம்பல் ஹிம், இட் இஸ் ஹிஸ் ரைட். பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ மினிஸ்டர்ஸோ அவங்க வேலை பார்க்குறாங்களா மட்டும் தான் கேள்வி முடியும். அவருடைய அமைச்சர் பெருமக்கள் பூரா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. யார் ரிசர்வ் பண்ணி யார் பேச மாட்டேங்க? ரமேஷ் பேசுறாரு, வினோத் பேசுறாரு, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. போற எல்லாருமே நீங்க எங்க கேட்டீங்கன்னா போய் சொல்றாங்க. ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வசதி வாரத்தில் நாங்கள் எவ்வளவு ஸ்கீம் வச்சிருக்கோம்னு அமைச்சர் சொல்றாரு. எல்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு. செங்கோட்டையனே போயிட்டு இவங்க வந்து ரேக்கி விடுறாங்க கோயம்புத்தூர்ல, நீங்க வந்து என்ன பத்திரிகையாளர் கண்டிக்கிறீங்கன்றாங்க. திரும்பி வந்து எங்க நல்லா அப்படி பேசுனாங்க, நம்ம சாஃப்ட் நேச்சர் உங்களுக்கு தெரியாதாங்க, திரும்பி கொடுக்குறாரு. எங்க யாரு கொடுக்கல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் உட்காந்து பேட்டி மட்டும் கொடுத்துருந்தா வேலை யார் பார்க்கறது? கிட்டத்தட்ட 30லிருந்து 32 நாள் கிட்ட ஆயிருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து. இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, தற்குறி, இவங்களுடைய கூட்டம் எல்லாமே தற்குறி அப்படின்னு விமர்சனம் செய்தவர்கள் முன்னாடி முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஜய் அவருடைய செயல்பாடு இந்த ஒரு மாத காலங்கள்ல எப்படி இருக்கு சார்? நோ நான்சென்ஸ், நோ நியூசென்ஸ், நோ பிளண்டர். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் இருந்தபோது இப்போ வந்து ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறாரு, தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறாருனாலே தட்ஸ் அ குட் திங். 32 நாளைக்குள்ள ஒரு முதலமைச்சர் வந்து எம்ஜிஆராக மாறிடுவார், காமராஜராக மாறிடுவார் நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. அதனால் ஹீ இஸ் லேர்னிங். அதுவே ஒரு பெரிய விஷயம், சந்தோஷம். ஐ நோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பாமல் லேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஹீ இஸ் அலோவிங் ஆஃபீஸர்ஸ் டு டூ ஒர்க். நான் நிறைய அமைச்சர்கள்ட்ட அதிகாரிகள்லாம் பேசும்போது அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ட்ரஸ்ட் த சிஸ்டம் அண்ட் த சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் இட். நம்ம வந்து அதுதான் அவர் இல்லை யார் வந்திருந்தாலும் ஒரு பிஜேபி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துருக்கு, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இது அனுபவமே கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்கல. சிஸ்டம்னு நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி டேக் கேர் பண்ணிடும். கவர்மெண்ட்டில் இந்த பாஸாக இருக்கிறவங்க வந்து எஸ் நோ சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் போதும். திரு விஜய்க்கு வந்து இந்த டைனாமிக்ஸ் புரிஞ்சிருக்கு, அது வந்து லேர்ன் பண்ணுறாரு. அண்டு ஆதவர்ஜுனாவோ அருண்ராஜோ செங்கோட்டையனோ இவர் போன்றவர்கள் வந்து வேறு மாதிரியான ஒரு அனுபவம்லாம் அவங்களுக்கு இருந்தால் கூட, திரு செங்கோட்டையன் மட்டும்தான் ஆட்சியில் அனுபவம் இருக்குது. திரு சபாநாயகர் ஜேசிடி பிரபார் அவர் ஒரு சிறந்த சபாநாயகராக செயல்பட்டுருக்கார் இன்னைக்கு வரைக்குமான விஷயங்கள். அவருடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது சபாநாயகர் முன்னாடி இருந்த தாவேக்கா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா கூட 4 எம்எல்ஏக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருடைய டிஸ்கிரிஷன் சொல்லிடுவாங்க. அதாவது அவர் என்ன செய்யணும்னு நீங்கள் உத்தரவு போடவே முடியாது, ஆனாலும் ஒரு ப்ரொசீஜரலாக செய்கிறார். அது நாளைக்கு வந்து இந்த 4 பேரையும் காப்பாற்றிட போகிறாங்க, அவங்க தாவேக்கால வர போகிறாங்க, எம்எல்ஏ கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்தீங்களே, ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்துட்டு கொரோனா உத்தரவு மீறி எதுக்கு நீங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புகிறார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அந்த நோட்டீஸுக்கு வந்து பெரிய வேல்யூ வரப்போதெல்லாம் அவங்க இன்னும் பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க, பட் தே ஆர் ஃபாலோயிங் த ப்ரொசீஜருங்கிறது வெரி குட் திங்னு நினைக்கிறேன். அண்டு சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கீம் தான் இப்போ வரைக்குமான விஷயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நான் வந்து இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னால ஏதாவது பெரிய பலன் கிடைக்குமான்னு நினைக்கல. அது வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலாம். சிபிஐ மாதிரி என்ஐஏ மாதிரியான ஃபோர்ஸஸ் வேறு. இப்போ இதை மாதிரியே பிரித்து கொண்டு வரல. ஒன்று நீங்கள் சிபிசிஐடி விசாரணை வேணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அப்புறம் அதே தூக்கி மாற்றி விட்டுருவாங்க. லேண்ட் கிராபிங்னு ஒன்று அமைப்பாங்க, அதை மாற்றி விட்டுருவாங்க. எக்கனாமிக்கல் அஃபென்சிவ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாமே இன்றைக்கி பல்லாமல் செயல்படாமல் தான் இருக்கணும். இஓடபிள்யூங்கிற சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் அஃபென்சிவ் என்ன செய்யுதுன்னு கேட்டு பாருங்கள். வன்கொடுமைக்கு எதிரான ஒரு பிரிவு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணதானே நமக்கு தெரியாது. அதை மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு இனிஷியேட்டிவ் அந்த வேலை வர இருக்கிறோம். அது எப்படி செயல்படுதுங்கிறத போக தான் பார்க்கணும். ஓவராலாக நம்ம வந்து இவ்வளோ அபத்தமாக பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு 2 முக்கியமான பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கை 30 நாளில் சரி பண்ணிட முடியும்னு நம்பலை. அதனால் வந்து எனக்கு அதில் ஒரு பிரச்சனை, ஐ கேன் வெயிட். மின்வெட்டை பொறுத்தளவுக்கு கான்ஸ்பிரசி சேர்ந்து வரனால அது கவலை அளிக்குது.
நிறைய பேர் வந்து ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியல் வந்து எவ்வளவு ஒரு ஆழமாக தவறான பாதையில் வேறுண்டி இருக்கு. காமன் மேன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு தானே நீ ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிற நிற்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கேங்கை நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதனால் அந்த ப்ளேமும் போட முடியல. நீங்கள் வந்து மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்றீங்க, ஏன் இவ்வளோ மின்வெட்டுன்னு கேட்க முடியல. ஏன்னா பின்னாடி ஒரு கான்ஸ்பிரன்ஸ் சேர்ந்துருக்குனால. ஸோ ஐ எம் வெயிட்டிங். ஆனா இந்த மின்வெட்டுக்கு பின்னாடி என்னன்னா திமுக காரர்கள் தாவேக அரசு தான் இது தப்புங்கிறாங்க, தாவேக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, திமுக ஆதரவாளர்கள் தான் இந்த விஷயங்கள் பண்றாங்க, மாத்தி அதாவது சம்மர்ல வந்து மின் தேவை அதிகரிக்குங்கிறத பார்த்துருக்குறோம். எப்பயுமே ரெக்கார்ட் பிரேக் அப்போ தான் இருந்துகிட்டே இருக்குது. 4500 மெகாவாட் 4800 மெகாவாட்னு எவ்ரி இயர் நம்ம அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிகிட்டே போகிறோம். அது புரிஞ்சு கொள்ளக்கூடியது. அதற்கு முன்னாடியே வாங்கி வைக்கணும். முன்னாடி இவங்க வந்ததே மே 10ஆம் தேதி தானே, அப்புறம் நீங்கள் முன்னாடி எங்கே வாங்கி வைக்கிற உங்களுக்கு புரியல. அதனால் இவங்க வாங்கி வச்சிருக்க முடியாது. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர் வாங்கி வச்சாங்க, நிலக்கரி வாங்கி வச்சிருந்தாங்க, மின்சாரம் வாங்கி வச்சிருந்தாங்க, அதானிட்ட வாங்கினாங்க, கவர்மெண்ட்டை வாங்கின, சென்ட்ரல் வாங்கின, ஏதோ வாங்கி பண்ணியிருந்தாங்கன்னா வேறு விஷயம். இவங்க வாங்கிங்கிறது இப்போ வாங்கினாலே இன்னும் அடுத்த வாரம் தான் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி உட்பட மற்ற விஷயங்கள்லாம் 2 வாரத்துக்கு தான் இருப்பே இருக்கும். நார்மலாகவே 15 நாள் தான் இருக்கும். அது 15 நாளுக்கு மாறிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்துருவாங்க. ஸோ 14 நாள் 15 நாள் அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த இருப்பு 15 நாள் தான். 15 நாளுக்கும் சப்ளை இல்லைன்னு தான் ஸ்கேசிட்டி பற்றி போனீங்க. அப்போ சப்ளையை கூட்டணும் அப்படிங்கிறதும், மின்சாரம் கூடுதலாக வாங்கணுங்கிறதும், உற்பத்தி அதிகரிக்கணுங்கிறதும் இந்த 30 டேஸில் சாத்தியம் இல்லை. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சம்மரை பிளான் பண்ணி நீங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவேன்னு நினச்சிருந்தீங்க. யார் டிஎம்கே அவங்க அப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் முன்னாடியே பிப்ரவரி மார்ச்சில் வாங்கி வச்சிருக்கணும். இல்லாட்டி அதற்கான ஒப்பந்தங்களை போட்டு பாஸ் எங்களுக்கு மேலே ரொம்ப கூட தேவைப்படும் கூடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் எதுக்கு வச்சிருக்கீங்க, பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நாளைக்கு தேவைப்படுறதுக்கு, தயிர் கெட்டு போகாமல் இருக்குது, நாளைக்கு தேவைப்படுறது, மிச்சம் இருக்க சாத்து வைக்கிறது தான் வச்சிருக்கீங்க. அப்போ நீங்களாம் முன்னாடி வச்சிருக்கணும். நீங்கள் மே 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த தாவேக்காவை என்ன செய்யறேன்னு கேட்கல, நியாயம் இல்லைல்ல. அண்ட் மின்வெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசியும் சேர்ந்து இருக்குது நம்ம பார்க்குறோம். புடிங்கிட்டு போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, இது வந்து காமன் மேன் தான் பண்ணுங்க. நான் வந்து அரசியல் சரி இருக்குமோன்னு அஞ்சுறேன், அது பின்னாடி பார்க்கணும். ஆனால் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆவணங்களே இருக்குது, ஆள் பிடிங்கிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு கேங் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன அந்த இபியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் உட்பட பல விஷயங்கள் பப்ளிக் டொமைனில் கீழே ரோட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுவீங்க, ஆட்டை போடுவீங்க, வயர் எடுத்துகிட்டு போவீங்கிற மாதிரி விஷயங்கள் அதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணாது. நீங்கள் எங்கேயா வீடு கட்டும்போது வெளியில் வந்து கம்பி போட்டுதாங்க ஆட்டை போட்டு போவாங்க. உங்களுக்கு இரும்பு வந்து வச்சுட்டு ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிடலாம், அதனால வந்து போவாங்க. இது நீங்கள் மின்சாரத்தை வந்து நீங்கள் பிடிங்கிட்டு போவீங்க, ஃபீஸ் அப்படின்னு போய் இதுக்கு முன்னாடி காணாது. அப்போ கான்ஸ்பிரசி இருக்கும்போது நீங்கள் தாவேக அரசுடைய செயல்பாட்டு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது நியாயம் இல்லை. முன்னாடியே பேசும்போது சிங்கப்பெண் படை வந்து இப்போ அந்த தொடக்க விழாவெல்லாம் ஏன்னா தள்ளி போயிட்டே இருந்துச்சு, இப்போ அது நடந்திருக்கு. நடந்து முடிந்த பிறகும் அதை பற்றிய ஒரு சர்ச்சை வந்து பரவிட்டு இருக்கு. என்னன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் இசையாக இசைக்கப்பட்டது அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ரொம்ப சின்ன விஷயம். நம்ம அதெல்லாம் நம்ம கலைஞருக்குன்னு ஒரு வாழ்த்து பாடல் வந்துச்சு. கலைஞர் மேடை ஏறும்போதெல்லாம் தமிழே அமுல்தேன்னு போட்டு ஒரு பாட்டு வரும். அது என்ன, அது வந்து தனி மனித துதி இல்லையா? கடவுள் வாழ்த்து கூடாது, தமிழ்தாய் வாழ்த்து எத்தனாவது வரணுங்கிற கேள்வி. கலைஞர் வாழ்த்து ஓகேவா? இது என்ன, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை. ஒரு தலைவர்களாக வரும்போது ஒரு ஆசை இருக்கும், அவரை குஷிப்படுத்துறதுக்கு 2 பேர் கிளம்புவாங்க. அதெல்லாம் ஒரு ஆஹா இப்படியா அப்படின்னு சண்டை போடுறதுக்கான விஷயம் இல்லை. அது அவங்க குஷியாக அப்புறம் சரியா போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய. ஏன்னா நம்ம ஊரில் ஆல்ரெடி வந்து இந்த வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து இதுக்குண்டான ஒரு முரண்பாடே இருந்துட்டு இருக்கு. எது முதல்ல பாடணும், எது பின்னாடி பாடணும் அப்படிங்கிறது. அதுக்கு மத்தியில் ஒரு சினிமா பாடலுக்கு அந்த இடத்துல முதன்மைத்துவம் கொடுத்ததால தான் இந்த பிரச்சனையே பேசப்படுது. அதான் அது வந்து தேவையில்லாதது தான். அது அவங்க பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஆசைகள், அதிகாரிகள் வந்து நாலு வந்து பாட்டை போட்டால் சிஎம் ஹாப்பியாக இருப்பாருன்னு நினச்சிடுவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் தேவையில்லை. அப்படி தான் கெடுத்து விடுறது. சிஸ்டம் வந்து அப்படி தான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணும். உங்களுக்கு புரியுங்களா? அந்த இடத்துல அசராமல் இருந்துட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம். பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக, ஒரு பெரிய பிளண்டரா இப்படிங்க நீங்கள் உங்கள் பாட்டை போடுவீங்க. சிங்கப்பெண்கிறதே சினிமா பாட்டு தானே. அது வந்து ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா சரிதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து கலைஞர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் 2006-11 ஒரு ஸ்கீம் வச்சிருந்தார். அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு 10-15 பேரை வந்து அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு டப்புன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு நமக்கு நாமே அப்படின்னு எழுதி கொடுத்தார். ஸோ அது வந்து அவர் எழுதின ஒரு ஸ்கீம், அது வார்த்தை. அதனால ஸோ அவர் போட்டார் அப்படின்னு யோசிக்க முடியல, சினிமா பாட்டு அப்படின்னு யோசிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது வந்து சினிமா பாட்டு போடலாமா அப்படிங்கிற சினிமா பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா முதலமைச்சரும் சினிமா திரைத்துறையில் தான் தேடுறீங்க. அடுத்த முதலமைச்சராக சினிமா துறை ரெடி ஆகிட்டாங்க, அடுத்த முதலமைச்சர்லாம் சினிமா ரெடி ஆகிட்டாங்க, அப்படி எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாமே அங்கே வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அது அங்கே பாட்டு போடலாமான்னு அதெல்லாம் போட தான் செய்வோம். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு தலைமைச் செயலகமே ரொம்ப பரபரப்பாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து உலா வருது. இதை ஏற்றுக்கிறீங்களா? நம்ம வந்து ஒரேடியாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டியது இல்லை. பட் வந்து சில விஷயங்கள் ஒழுங்குக்கு வந்திருக்குன்னு கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். நம்ம வந்து 9:30 வந்துடுறாங்க, சிஎம்ஏ வந்துடுறாரு அப்படிங்கும்போது கலைஞர் அப்படி தான் வந்துட்டு இருப்பார். கலைஞர் வந்து அறிவாலயம் எப்போ போவார், முரசொலி ஆஃபீஸ் எப்போ போவார், சிஇடி காலனி எப்போ போவார், கோபாலபுரம் எப்போ போவார், தலைமைச் எப்போ போவாருங்கிறது எப்பவுமே எல்லாம் ஃபிக்ஸடு. அதான் ரொட்டீனாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் இந்த மாதிரி ரொட்டீனாக போக மாட்டாங்க. அவங்க தலைமைச் செயலம் வர்றதோ கட்சி ஆஃபீஸ் வரதே ஒரு மேட்டராக இருக்கும். ஆனால் இவங்க கலைஞர் வந்து எப்பயுமே வந்துட்டு இருந்தார். அதனால வந்து நீங்கள் சூப்பர் கலைஞர் டெய்லி 9 வந்துடுற சொல்லலாம், அது ஒரு ஆஸ்பெக்ட். அது ஒரே ஆஸ்பெக்ட் இல்லை. கலைஞர் 9 மணிக்கு வந்துட்டாரு, அது போதுமா? அப்படி இல்லை, அது ஓகே குட். அது வந்து ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிசிப்ளின். ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுக்கு தான் வருத்தப்படணும்.
ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இன்றைக்கி என்னென்ன நிறைய பேர் கெட்டவன் ஆகிட்டதுனால சும்மா இருக்கிறவனே நல்லவன் சொல்ல வேண்டியிருக்கு. சும்மா இருக்கிற வேற நல்லவன் வேற நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சும்மா அப்படி தான். அப்போ நம்ம வந்து என்னென்ன இது அது முன்னாடி ஃபாலோ பண்ணல, அட்லீஸ்ட் சிஎம் ஃபாலோ பண்ணுறாரு, அந்த அளவுக்கு நம்ம ஆறுதல் அடையலாம். பட் அது வந்து அதனால தமிழ்நாடு திருந்துருச்சு, இனிமேல் ஒன்று ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கல. 9:30 வந்துடுறாரு, 9:30 சிஸ்டம் வருது, ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக வந்துடுறாங்க, 10 மணிக்கு 10 மணிலாம் வந்துடுறாங்க, ஆல் குட். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். அது அப்படியே ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஆரம்ப ஜோர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து புது புத்தகம் வாங்கி தருவாங்க. அப்படியே அன்றைக்கி சாயந்தரமே புத்தகத்தை கரைச்சி குடிக்கிற மாதிரி புத்தகத்தை புரட்டு ஸ்மெல்லாம் பண்ணி ஆஹா ஊகம்பீங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகம் பக்கமே போக மாட்டீங்க, பரீட்சைக்கு தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து என்னவா இருக்குது, நம்ம நான் அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் விரும்பல, காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் அவர் என்ன பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து ரொம்ப டூ ஏர்லி டு கால். நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறதும் ஆஹா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க நரேந்திர மோடி உட்கார்ந்துருந்தாராம் நீத்தி ஆயோக் கூட்டத்தில், அவருக்கு நேர் எதிராக விஜய் உட்கார்ந்துருந்தாராம். அப்படியே விஜய்க்கும் மோடிக்கும் பார்த்து அப்படின்லாம் சீட் அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணுறது வாசனைக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஹைப் கொடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் நின்னார், தலைவர் திரும்பினார் அப்படின்னு. சரி ஓகே, அதெல்லாம் தொண்டர்கள் செய்ய வேண்டிய சந்தோஷமான விஷயம். நான் அந்த இடத்துல நான் 2 இடத்துலையும் போலன்றேன். நான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல, சுமார்னு சொல்ல, நான் கேஸ் பை கேஸாக இஷ்யூ பை இஷ்யூவாக நான் பார்க்க விரும்புகிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும், அவருடைய நிலைப்பாடுகள் குறித்து பலவிதமான பாராட்டுகள் குவிந்திருக்கு. துணைத் தலைவரே வந்து விஜய் அவர்களை பாராட்டியும் பேசியிருந்தார். என்ன பாராட்டுன்னு எனக்கு தெரியல, என்ன பாராட்டினாங்க இல்லை, அந்த ட்ரில்லியன் கணக்கு பொருளாதார வளர்ச்சியில் ஈட்டணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்கது. அது எல்லாரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 ட்ரில்லியன் பொருளாதாரங்கிறது இதற்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு அரசு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நான் டெய்லி சொல்லிட்டு இருந்தாரு. அதில் என்ன இருக்குது, அது வந்து சூப்பர் தான். நான் சொன்னேன் அகைன், அங்கேயுமே நான் வந்து ஒரு அனாவசியமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் பார்க்கல, ஒரு ஸ்மூத்தான ஒரு செயலிங்க நான் பார்த்தேன். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நிறைவேற்ற முடியாத வகைகள் சம்பிரதாயமாக தான் பண்ணியிருக்காரு. நினைக்கிறேன் நீட்டு கொண்டு வரணும், மும்மொழி கொண்டு வரக்கூடாது, இது பள்ளிகளுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணணும், இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம சொல்லாட்ட நம்ம திட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல்லிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். அதில் பெருசாக அழுத்த மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது அழுத்தலாம் நடக்க போகிறது இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். நம்ம வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொகுதி வாரியாக மாணவர்களுக்கு நிதி கொடுத்துட்டு இருந்த போதே நான் சொன்னேன் நீட்டுக்கு எதிரெல்லாம் வந்து நடக்காது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி வந்திருக்கு. ஒரு முறை பல முறை பண்ணி இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம் சும்மா நம்ம மட்டும் கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசே பல நுழைத்தொழில் நடத்துது. அண்ட் மருத்துவம் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்க்கு நுழைத்தொழில் இருக்குது. ஜேஇ அப்படின்றாங்களே, அது என்னது? லாக்கு நுழைவுத்தேர்வு இருக்குது, கிளாட் அப்படின்றாங்களே, அது என்னது? சிஏக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது என்னது? எல்லா படிப்புக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும், மெடிக்கல் மட்டும் இருக்கும்னா அதாவது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமான யோசிக்கணும். அதனால் இவர் வைத்த கோரிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் கொடுங்க, மெட்ரோக்கான ஃபண்டு கொடுங்க, இது எல்லாமே நல்ல விஷயம் தான், வரக்க வேண்டிய விஷயம் தான். நம்மகிட்ட புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்ன, இந்த 1000 ரூபா ஸ்கீம் ஒன்று பண்ணாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 1300 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 15000 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அமௌண்ட்டை திருப்பி விட்டாலே நம்ம மத்திய அரசு கையை வந்து அவசியமே இருக்காது. 1000 கோடி ரூபா பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துட்டாங்கன்னு திரு செங்கோட்டையன் மகிழ்ச்சி அடைகிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. இந்த 32 நாளைக்குள்ளேயே பேரிடர், இந்த வழக்கு டிசம்பர் காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 1000 கோடி ரூபா இல்லை, 15000 கோடி ரூபா நம்மகிட்ட சர்ப்ளஸாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது மாதிரி நிறைய நம்மகிட்ட இருக்குது. உருப்படியாக செஞ்சோம்னா பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய இருக்குது. அதை போன பீரியடில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், நிர்பயா ஸ்கீம் சொல்லி இன்னைக்கு சிங்கப்பெண்ணுக்கு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்களே, இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிர்பயா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கு. அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்கு இந்தியா முழுக்க நிதி ஒதுக்கிடுச்சு. அந்த நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்பட்டது, அன்யூட்டிலைஸ்டு. அப்போ அதை மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணாலே தமிழ்நாடு வந்து ஒரு சர்ப்ளஸான பொசிஷனுக்கு வந்துடும். அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை ஈட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கடன் சுமைகளுக்கு மத்தியில் அந்த 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாங்கிறது ரொம்ப சாத்தியம். ஒழுங்கா செயல்பட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக தான் இருந்திருக்கு எப்பயுமே. அது இன்னைக்கு நேரத்தில் காமராஜர் காலத்திலேருந்து அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக திரு ஆர் வெங்கட்ராமன் இருந்த காலத்திலேருந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அது சிட்கோவாக இருக்கட்டும், டிட்கோவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஒரு பெரிய வந்திருக்கு. எக்கனாமிக் ஜோன்லாம் ரொம்ப முன்னாடி இருந்திருக்கு. நமக்கு வந்து தொழிற்பேட்டை நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். அது நிறைய ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அது வந்து ஆர் வெங்கட்ராமன் தான் முதல்ல அந்த ஐடியாவே கொண்டு வந்தார். அது மாதிரி நிறைய எப்பயுமே இருந்திருக்கு. அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம ஆட்கள் தான் எனக்கு 30% கொடு, 40% கொடுன்னு போட்டு புடிங்க எடுத்து போட்டு எல்லாம் ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் ஸ்ரீ சிட்டிக்கும் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. பட் எப்பயுமே நம்ம வந்து குளோபலாக ஒரு இன்வெஸ்டார் வந்தாருன்னு அவர் வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், இது மாதிரியான ஒரு கர்நாடகா, ரீசென்ட்லி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இந்த ஸ்டேட், இந்த ஆந்திரா தெலுங்கானா இப்போ வந்தது, அதாவது சந்திரபாபுவோட முதல் டைமுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இதை எப்பயுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, யூபி, பீகார், மத்திய பிரதேசம் மாதிரி புது விஷயங்கள்லாம் எமர்ஜ் ஆகுது. ராஜஸ்தான் அவங்கெல்லாம் பயங்கரமாக இழுக்கிறாங்க. முன்னாடி அவங்கெல்லாம் சீன்லேயே கிடையாது. அப்போ நாம் எப்பயுமே இருந்திருக்கோம், நாம தான் தள்ளி விட்டுட்டு இருந்திருக்கோம். அப்போ இப்போ வந்து முதலமைச்சர் வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்து கொண்டாலே போதும்,
அந்த இடத்த எட்டிடலாம்.